Hi everyone, Assalamu alaikum. Welcome to Fowmiyas cooking channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பிசிபெலாபாத். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் ரைஸ், 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, இது ரெண்டையும் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 an hour நல்லா ஊற வச்சிருங்க. அடுத்தது இந்த பிசிபெலாபாத்துக்கான மசாலா எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன், ஒரு 4 பட்டை, 4 கிராம்பு, இது எல்லாத்தையுமே நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் மாறின உடனேயே இதில் வரமிளகா, நான் 8 வரமிளகா சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இது நல்லா வணங்கின உடனே இது 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு லெமன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா வணக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் உள்ள சேர்த்துக்கலாம். நான் கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே நீங்கள் அவரைக்காய் அந்த மாதிரி எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது எல்லா காயும் உள்ள சேர்த்துட்டு அதே எண்ணெயிலேயே நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு அடுப்பை ஸ்லோ பண்ணி மூடி வச்சு நல்லா வேக வச்சிருங்க. இப்போ காய் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. அடுத்தது நான் ஒரு லெமன் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த காயை நல்லா வேக வச்சுக்கலாம். காய் நல்லா வெந்த உடனே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம வறுத்த மசாலாவை நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் ஒரு 6 month வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உள்ளே போட்டுக்கோங்க.
இது போட்ட உடனே நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். உள்ளே நம்ம கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்புலாம் சேர்த்துருக்கங்காட்டி கொஞ்சம் நம்ம கிரேவி செமி கிரேவி மாதிரி வந்துடும். அதனால இது கூட வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இது நல்லா ஒரு கொதி வந்த உடனே இந்த அரிசியும் பருப்பும் வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் குழைய வேக வச்சுக்கோங்க. இந்த மசாலா வந்து இந்த மாதிரி நல்லா கொதி வந்த உடனே நம்ம இந்த சாப்பாட்டை உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொலன்னு தான் இருக்கும். இந்த சாப்பாடு ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா ரைஸையும் உள்ளே சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது 1 டம்ளர் ரைஸுக்கே வந்து இவ்வளோ சாப்பாடு நல்லா உபரியாக வரும். இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருச்சுன்னு நம்ம பிசிபெலாபாத். இது கூடவே வந்து நான் கொஞ்சம் நெய்யில் முந்திரி நல்லா வறுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கண்டிப்பாக சேர்த்தணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.